அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 224 தனி அன்பு. உபதலைப்பு எண் 11 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1469 1470. அறிவுருவனைத்தும் ஆனந்தமாயிட பொறியுருமான் மதற்போதமும் போயிட. மனிதன் பொறிபுலன் அறிவோடுதான் இவ்வுலக வாழ்வை தொடங்குகின்றான். புறத்தேயுள்ள பலவாகிய பொருள்களையும் உயிரின வடிவங்களையும் செயல்களையும் ஆற்றல்களையும் பயன்களையும் அறிந்து தன் விருப்பப்படி வாழ்க்கையை நடத்த முயல்கின்றான், அல்லது சூழ்நிலைக்கு தக்கபடி வாழ பழகிக் கொள்ளுகின்றான். எப்படியும் அவனது குறிக்கோள் இன்பம் பெறுவதேயாகும். ஆனால் அவனது உள்ளத்தில் மெய்யன்பும் மெய்யறிவும் விளங்காத போது வீணான முயற்சிகளால் வேண்டாதனவெல்லாம் வேண்டுமெனக் கருதி அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றான். இவன் நலம் பெற வேண்டுமானால், இவனை சூழ்ந்த மக்கள் சமுதாயம் முழுவதும் நலம் பெற வேண்டுமானால், உலகம் முழுமையுமே இன்பில் தழைக்க வேண்டுமானால், முதலில் இவனுடைய உள்ளத்தில் மெய்யான அன்பை தோற்றுவித்து கொண்டு செய்கையில் வெளிப்படுத்த வேண்டும். சாதாரண மனிதன் பொறியுடம்பையே தான் என்று கொண்டு வாழ்ந்து வருகின்றான். பொதுவில் மக்கள் சமுதாயம் முழுவதுமே இந்த பொறி உருவில்தான் வாழ்ந்தும் வரலாறு கண்டும் வருகின்றது. இதற்கு ஒரு விலக்காகத்தான் சில ஆன்ம ஞானிகள் தம்மை உடல் வடிவினும் வேறான ஆன்மஸ்வரூபிகள் என்றும், தாம் அந்த நித்திய ஆன்ம வடிவில் எப்பொழுதும் இருப்பது உண்மை என்றும், தமக்கு உண்மையை உணர்த்தவும் அவ்வுண்மையில் விளங்கச் செய்ய உதவியாகவுமே சூளுரு மாயாதேகம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளனவென்றும், அந்த அகநிலையை பற்றி கொண்டு புற உடலை உதறிவிடவே தம் லட்சிய வாழ்வு என்றும் எண்ணிக்கொண்டிருந்தனர் அந்த ஆன்ம ஞான வேதாந்திகள். முடிவாக இவர்கள் ஆன்மாக்களே என்பது எண்ணம். இதுபோல் சித்தாந்திகள் தம்மை ஆன்ம பசுக்களாகவே கொண்டிருக்கின்றனர். இவர்கள் தற்சுதந்திரமற்ற பசுக்களாயிருப்பதால் திருவருளால் பாசத்தை துணித்துவிட்டு பதியோடு ஐக்கியப்படுவதுதான் சிவானந்த பேறு என்று கொண்டுள்ளனர். ஆகவே இவர்கள் தம்மை உடல் வடிவினர் அல்லர் எனவும் ஆன்மஸ்வரூபிகளே என்றும் திட்டமாக கொண்டுள்ளனர். இவர்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் மாயை எனவும் மாயா கற்பித தோற்றங்கள் எனவும் கடவுள் நிலை தமக்கும் புற உலகுக்கும் வேறானது என்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். ஆகையால் இந்த மாயா உலகில் பற்று கொள்ளவும் கூடி வாழவும் உளம் கொள்ளாமல் துறவு மனப்பான்மையோடு விலகி நின்று பிரம்மானுபவத்திலோ சிவானுபவத்திலோ மறையவே விளைந்துள்ளனர். இவையெல்லாம் சரியல்ல என்பதுதான் இன்றைய தனி அன்பு சுத்த சன்மார்க்கம் தெரிவிக்கும் உண்மை. நம் எல்லாம் வல்ல கடவுள் ஒருவரே தன் நிறை அருளாலே யாவுமாய் திகழும் உண்மையைத்தான் இந்நெறி முதற்கண் தெளிவுபடுத்துகின்றது. ஒன்றான அருட்பெரும் ஜோதிபதியை எங்கனம் தன் முழு இயல்போடு நிரம்பி தனது பேரருளாலே எப்பொருளாயும் எவ்வுயிராயும் மற்றெல்லாமாயும் உள்ளார் என்பது அறிவிக்கப்படுகின்றது. இதனால் அந்த ஒரு பொருளேதான் தனி ஒவ்வொரு ஆன்மாவாய் இருந்து நம் ஒவ்வொருவருமாய் தோற்றிச் செயல்படுகின்றதாய் உணர்கின்றோம். ஆகவே அக்கடவுள்தான் எந்த ஆன்மாவுமாய் இருந்து அருளையே ஒவ்வொருவரின் வண்ணமாக தோற்றுவித்து கொண்டுள்ளார் என்பது உண்மையாம். எனவே நாம் புறவடிவினர் தாம் என்றோ அல்லது ஆன்மாக்கள் தாம் என்றோ கருதி கொள்வது முழு தவறேயாகும். அந்த கடவுளை தவிர வேறு எதுவும் ஆன்மாவாகவோ மனிதர்களோ பொருள்களோ தோற்றம் கொண்டதல்ல. ஆகையால் அப்பதியே இப்படி ஆன்மாவாயும் மனிதனாயும் பொருள்களாயும் விளங்குகின்றது என்பது தெளிவான உண்மையாம். மேற்படி ஒன்றான கடவுள்
சத்து சித்து ஆனந்தமானவர். இப்படி அனந்த வண்ண தோற்றத்தோடு விளங்கும் அவரது உண்மையை அனுபவபூர்வமாக கண்டு வாழ்வு பெறத்தான் இப்பொழுது இந்த சுத்த நெறி தனி அன்புடன் வெளியாகி இருக்கின்றதாம். இந்நெறியில் அன்போடு பயின்று மெய்ப்பொருளை காண்கின்ற போதுதான் இந்த ஒன்றாம் கடவுள்தானே அறிவுரு அனைத்துமாய் விளங்கக் காண்கின்றோம். அவ்வறிவுருவெல்லாம் அந்த சச்சிதானந்தமாக இருக்கின்றதெனவும் அறிகின்றோம். இந்த ஆனந்த அனுபவம் தனி அன்பினால் அருள் நிறைவால் ஏற்படுவது என்பது பொறியுரு ஆன்ம தற்போதமும் போயிட எனப்பட்டுள்ளதாம். தேகமும் ஆன்மாவும் தான் ஒருவனுக்கு அபக்குவத்தில் தற்போத பொருளாக இருக்கின்றது. பக்குவத்தில் எல்லாம் பதியுண்மையாகவே விளங்குவதாம். எனவே அன்பு வடிவாய் இன்ப இயல்போடு கடவுள் ஒருவரே எங்கும் விளங்குகின்றதும் அதுவான அனுபவம் கொண்டு வாழ்வதும் நம் அருட்ஜோதியால் பெறுகின்றது உண்மையாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு